ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு மதுரையில் இந்த பொதுக்குழு நடக்கிறதுனால, அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி இருக்கனால எல்லாரும் ஒரு உத்வேகமா இருக்கு. தெரியல தலைவர் சொல்ற, நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கு. பாருங்க மக்கள் எவ்வளவு ஆரவாரமா இருக்கிறாங்க, எவ்வளவு ஆர்ப்பரிச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்கல்ல. மகிழ்ச்சியா இருக்கு. அன்னைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொதுக்குழு தலைவரிடமிருந்து மிகப்பெரிய அறிவிப்புகள்லாம் வரும்ன்ற எதிர்பார்ப்புல எல்லா தொண்டர்களும் காத்து பிரம்மாண்டமா இருந்துச்சு. மதுரை குலுங்க தலைவரோட அந்த அணிவகுப்பு, மக்கள் அவரை ஆர்ப்பரித்து அவரை கட்டி அரவணைத்து அவரிடம் பேசும்போது ஒரு இல்லத்தில் ஒருவராக அவரிடம் பேசுவதுதான் எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக. உள்ள கிளர்ச்சி, மகிழ்ச்சி, உற்சாகம் இவை ஒட்டுமொத்த இவைகளின் வெளித்தோற்றம். அடுத்து 2026ஆம் ஆண்டு தேர்தல் மீண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழக சிம்மாசனத்தை அலங்கரிப்பார். மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். எழுச்சி, எங்கு நோக்கினும் எழுச்சி. திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாவலன் என்பதை உணர்த்துகின்ற வகையில் மக்கள் திரளும் கழக தோழர்களும் குவிந்திருப்பதும் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு கூடப்பட்டிருக்கிற இந்த பொதுக்குழுவில் மிகச்சிறப்பான முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும்.